நாயர்மூர்த்தி மேல் ஆணையாக சொல்கிறேன். கடவுளை நம்பினோர்க்கு எக்காலமும் கைவிட மாட்டார். கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு எந்த ஒரு குறைகளும் நேராது. நம்பினால் கெடுவதில்லை என்று அப்போ சொல்லியிருக்கிறான். ஐதீகத்தில் தெய்வத்தை எந்நாளும் கழுதொழுது வணங்கினோர்க்கு கடவுள் நேரடியாகவே காட்சியளிப்பார். தெய்வத்து மேல் நம்பிக்கை வேண்டும். கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் அனைத்தும் நிறைவேறும். ஆனால் பொய்யான வார்த்தை இருக்கக்கூடாது. காலையில் எக்காரணம் உண்டும் காலையில் ஏந்திரிச்சு குளித்து ஸ்நானம் செய்து அம்மாளை வணங்கினால் நல்லது நடக்கும். நாடு முழுவதும் சொல்கிறேன், உலகம் முழுவதும் சொல்கிறேன், எந்த ஒரு குறையும் வராது. தெய்வ நம்பிக்கை வேண்டும். அதுக்கோதான் தெய்வத்தின் அடுத்தவங்களுக்கு துரோகமாக அளவு மீறி அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு துரோகம் பண்ணுறவங்களுக்கு தெய்வம் மன்னிக்காது. தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்தால் தெய்வம் மன்னிக்காது. தண்டனை தண்டனை தான். 1000 தோப்பு கரணம் போட்டாலும் 1000 மன்னிப்பு கேட்டாலும் தண்டனை தண்டனை தான். ஒருவருக்கு துரோகம் செய்யாதே. ஒருவர் இடத்தை இன்னொருத்தருக்கு பண்ணாத. நேர்மையாக கேட்டு பிழைக்கலாம். திருட்டுத்தனமாக சொத்தை எய்தினால் நீடிக்காது. தான் சொத்தையே நம்மளுக்கு ஒட்டலை, அடுத்தவங்க சொத்துல ஆசை வைக்காது. சொல்லுவதிலையும் சொல்கிறேன், ஒரு இடத்த பறித்து சாப்பிடணும்னு நினைத்தால் பல வகையில் கொடுமைகள் நடந்துவிடும். அந்த இடத்த விட மிச்சமாக அடிச்சுன்னு போடுவோம், குடும்பத்தையும் அடிச்சுன்னு போடுவோம். எந்த சொத்து நீடிக்காது. நாம் இருக்கும் வரதான் இந்த பூமியில் ஆண்டுக்கலாம். பூமி நம்மளுக்கு சொந்தமாகிடாது. ஏன்னா பூமி பல கோடி பேர்த்த பார்க்கும். அதர்நாசை பிடிக்காத. ஒருவன் உட்காந்துக்கான அந்த இடத்த பிடிச்சி ஆண்டுன்னு நினைக்காத. அனைத்து பேரும் வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் கடவுள் உள்ளத்தில் விளையாடுவான், உறுதி வரம் தருவான். ஆனால் பகை நினைத்தால் பச்சை தண்ணி கூட கிடைக்காது. இன்னொரு இடத்தை இன்னொருத்தர் ஆளணும்னு ஆசைக்குது பெரிய தப்பு. நல்ல நேரத்துக்கு ஆடிவிடலாம், கெட்ட நேரம் வரும்போது சுத்தமாக அடிச்சிடும். தெய்வத்து மேல் சத்தியமாக, காளிகாதேவி மேல் சத்தியமாக சொல்கிறேன், நல்ல புத்தி நல்ல சிந்தனையோட வாழ கற்றுக்குங்க. நம்ம வீடு நல்லா இருக்கும், நம்ம வாதத்தை நல்லா இருக்கணும், எதிரி வீடு பாயடையணும்னு நினைக்காத. எதிரி வீடும் நல்லா இருக்கும், நம்ம வீடும் நல்லா இருக்குன்னு நினச்சினாதான் நீ நீண்ட காலம் உனக்கு வாழ்க்கை, உன் புள்ள குட்டிங்க தண்ணி கொடுக்கும், நல்லா இருப்பேன். இல்லை பாதியில் பித்து வெறி பிடிச்சிடும். அதர்ணமாக ஒருத்தர் அடிக்கணும்னு நினைக்காத. அடுத்த இடத்த துளியாக இருந்தாலும் அடுத்த இடத்த ஆளணும்னு நினைக்காத. ஒன்றுதே ஒரு துளி விட்டு கூட ஆளணும் போதும் அடுத்த இடத்த பிடிச்சி ஆள நினைத்தால் கடவுள் சத்தியமாக என்னைக்காக இடி தீமையும் பித்து வெறி பிடிக்கும். நம்மகிட்ட தான் பணம் இருக்குது, பணம் பண்ண இருக்குது, வசதி இருக்குதுன்றது திமிரை காட்டாத. அந்த பணம் ஒரு நிமிஷம் ஒன்று குழப்பாவதுக்கு ஆளாக்கணும். பணம் வரும் போகும், அது தேவடியாளுக்கு சமம். ஆனால் தேவடியாக ஒரு நேரம் நிற்பா, பணம் நிற்காது. பணத்தை வச்சு எதையும் செய்யலாம், எது வேணாலும் நம்ம சமாளிக்கலாம்னு திமிராக நடந்தால்
அந்த பணம் உனக்கு நீடிக்காது, அந்த சொத்து நீடிக்காது. அபகரித்து சொத்து நிற்காது, அந்த படடியாக சம்பாதிக்கிற பணமும் நிற்காது. அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். அப்படின்னா தான் நீண்ட காலம் நல்லது நடக்கும். கடவுள் சோதிப்பான், கடவுள் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். நல்லவனை கடவுள் சோதிப்பான், கைவிட மாட்டான். நீ பல வகையில் கொள்ள அடிப்ப, அடுத்தவங்க சொத்தை அபகரிப்ப, அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க வாசலில் மண்ணை தள்ளுவ, பிள்ளை தள்ளுவ, குப்பையை தள்ளுவேன். ஆனால் நீ அடுத்த வாசலில் அம்மா குப்பையை தள்ளுற, அந்தளவுக்கு அவங்களுக்கு லட்சியங்களை திடீர்னு போயிடும். உன் லட்சியங்களை க்ளோஸ். வாசலுக்கு வாசல் குப்பை கூட்டினால் அள்ளி எறையாமல் அள்ளி வைத்தால் நல்லது. நம்ம நல்லா இருந்தால் போதும், பக்கத்தில் தள்ளி விட்டினா ஒன்று தள்ளிவிடும், படுப்பள்ளத்தில் தூக்கிடும், விடாது. அளவுக்கு மிஞ்சாத, அதர்ணம் கொள்ளாத. அதர்ணம் கொண்டினா என்னைக்காங்களாயும் உண்டு. கோவில் குளம் போனால் கோவிலில் நம்ம கையால் ஒரு பணிவிடை செய்யணும், ஒரு குப்பையை எடுத்து போடணும், சுத்தப்படுத்தணும், தலை வணங்கி கோவிலில் கும்பிடணும், அடிபணிந்து கும்பிடணும். அதர்ணம் கொண்டு கும்பிடக்கூடாது. தெய்வத்தின போய் சண்டைக்கு போகிற மாதிரி போனேன்னா அது பலன் கிடைக்காது. தெய்வத்தின போய் முறகாரங்க மேலே கொட்டுற மாதிரி மஞ்சள் குங்குமத்தை தெய்வத்து மேலே நீங்கள் கொட்டினீங்கன்னாக்கா அதில் பலன் கிடைக்காது, பாவம்தான் கிடைக்கும். பயந்து எட்டையை நின்று எந்தளவுக்கு வணங்கி அடிபணிந்து உள்ளன்போட மன திருப்தியோட உள்ள சுத்தத்தோட நல்ல எண்ணத்தோட என்னைக்கு எட்டையை நின்று தெய்வத்தை வணங்குறீங்களோ, பதிச்சிக்காத வணங்குறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். தெய்வத்தோட நான் தெய்வமாக இருக்கிறேன்னு நினச்சி நீங்கள் போய் அதர்ணமாக தெய்வத்து மேலே கையை வைக்கிறதோ ஒரு மஞ்சள் குங்குமத்தை கொட்டுறதோ செய்யக்கூடாது. அதுக்கு நீ ஏன் பூசாரின்னு வச்சான், ஐயருன்னு வச்சான், அவன் தான் அதை செய்யணும். நம்ம சாமி கும்பிட போனால் வீந்து கும்பிட்டு சாமி மேலே கையை வைக்காத, மஞ்சள் குங்குமத்தை நம்ம கையால் சாமி மேலே கொட்டாத, அந்த முகக்கலையை பார்த்து கும்பிட்டு வந்தாலே உனக்கு லட்சுமி கலை. அந்த லட்சுமி கலை முகத்தை பார்த்து நல்ல சிந்தனையோட உள்ளன்போடு வேண்டி கும்பிட்டீன்னா உனக்கு லட்சுமி கலை மேலும் மேலும் உருவாகும். நீ என்னடா பூசாலி, உன்னை விட நான் பயங்கர பக்தியில் இருக்கிறேன் அப்படின்றது அதர்ணம். எல்லாருமே கோவிலில் நுய்ய முடியாது, எல்லாருமே கோவிலில் போய் கையை பூஜை பண்ண முடியாது, எல்லாருமே கோவிலில் போய் பணிவிடை செய்ய முடியாது. அந்த அமைப்பு உள்ளவங்க தான் செய்ய முடியும். அதுக்கோசரம் ஆளாளுக்கு உள்ள நோங்கி கோவில் நோங்கி ஆளாளுக்கு கோவில் நோங்கி ஆளாளுக்கு மஞ்சள் குங்குமத்தை சாமி மேலே கொட்டினா பவர் கோவக்குறி உருவாகும். நம்மளை பல வகையில் செருமையை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். சாமி கும்பிட்றோம் அப்படின்னாக்கா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக உள்ளம் சுத்தம், உடல் சுத்தம், நாகரிகமாக போய் அடிபணிந்து எட்டி நின்று எந்த அளவுக்கு கண்ணை மூடி வணங்கி கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு பலன் உண்டு. எக்காத ஒன்றும் தெய்வத்து மேலே மஞ்சள் குங்குமம் கலையாக தெய்வத்தை சுத்தம் பண்ணி கலையாக இருக்கிற தெய்வத்து மேலே மஞ்சள் குங்குமம் முறகாரங்க மேலே கொட்டுற மாதிரி கொட்டாதீங்க. உங்கள் பாவம் கழியணும், உங்கள் கஷ்டம் தீரணும்னாக்கா சாமி மேலே மஞ்சள் குங்குமம் எந்த எல்லையிலுமே போய் நீங்களாக போய் செய்யாதீங்க. பூசாலி இருந்தால் பூசாலி கையில் கொடு, இல்லைன்னா பாதத்தில் எட்டையை வச்சுட்டு வந்துடு. கையெடுத்து கும்பிட்டு உனக்கு கழுப்பு இருந்தால் ஏற்றி கும்பிட்டு, இல்லைன்னா சும்மா சாதுவாக கையெழுத்து கும்பிட்டு வந்தால் கூட பலன் உண்டு தான். பொதுவாக ஆலயத்தில் போய் நின்று கும்பிட்டாலே அந்த பலன் உண்டு. அதுக்கோசரம் மஞ்சள் குங்குமம் மேலே கொட்டினா தான் நம்மளுக்கு சாமி அருள் கொடுக்கணும்னு நினைக்காது, பாவத்தை தான் கொடுக்கணும், கொட்டக்கூடாது. நம்ம நாகரிகமாக இருக்கணும். நம்ம மேலே ஒருத்தன் அகராதி கொண்டு அது மேலே ஏதோ கொட்டினா நம்ம கம்மி இருப்போமா, நம்மளுக்கு எம்மா கோபம் வரும். மனித சின்மத்துக்கு எம்மா கோபம் வரும்.
அதுபோல் தெய்வத்து மேல் நீ போய் மஞ்சள் குங்குமத்தை முருகன் மேலே கொண்டு போய் கொட்டினாக்கா ஆக்ரோஷம் தான் உருவாகும், உனக்கு பகையை தான் கொடுக்கும். பயந்து எட்டி நின்று வணங்குன்னா நல்லா இருக்கு. வயசுக்கு தகுந்த மாதிரி மரியாதை கொடு. மரியாதை குறைவா யாரையும் துன்புரிக்காத. துஷ்டமான முறையில் யாரையும் பகை பண்ணாத. நல்லவனுக்கு நல்லவன். கெட்டவனா ஆகணும்னு நினைச்சினா ஒரு நிமிஷத்துல கெட்டவனா ஆகிடலாம், நல்ல பேர் வாங்க முடியாது. எல்லை மீறினா கடல் தான். மீடியமான முறையில் நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட நிலையாக நின்று யோசித்து செய்தினாக்கா இது தவறுன்னு தெரிஞ்சால் அதை செய்யக்கூடாது. செய்யாத இருந்தீங்கனாக்கா உனக்கு எல்காலமும் உனக்கு கடவுள் துணை. நன்றி, வணக்கம்.